வணக்கம். அரசியல் ஆடுகளத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கி முக்கியமான விஷயம் என்னென்னு பார்க்கலாம். கருத்து கணிப்பு ஒன்று போட்டிருக்காங்க. அது இந்தியா டுடே. இந்தியா டுடேங்கிறது மிகப்பெரிய பத்திரிக்கை. அது அதோடு சி ஓட்டர்ஸ் அப்படின்னு வட இந்தியாவில் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு கருத்து கணிப்பை போட்டு மக்களை குழப்புறான். அவன் என்ன சொல்கிறான்னா, திமுகவுக்கு 45% ஆதரவு இருக்கான் தமிழ்நாட்டில். எப்படி சுற்றுறான் பாருங்க, காதில் பூவை இழிச்சவா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான். தமிழ்நாட்டில் இருக்கிறவனெல்லாம் 45% இருக்கான். ஏடிஎம்கே பிஜேபிக்கு 33%. விஜய்க்கு 15%. இந்த மாதிரி புரோக்கர் வேலை பார்க்குறதுக்கு போய் எங்கேயாச்சும் போய் இந்த வேலை பாருங்கய்யா. நீங்கள் என்ன இருக்கிறவங்களாம் படிக்காதவன் படித்தோன்னா இந்த சி ஓட்டர்ஸை நடத்துகிறது தேஷ்முக்குன்னு ஒரு ஆள். அந்த ஆள் பிஜேபிக்கு எதிரானவர். இந்தியா பூரா எங்கே போனாலும் பிஜேபிக்கு எதிராகத்தான் இது போடுவார். 2014 பிஜேபி சும்மா 170 சீட்டு தான் வரும்னார். 2017 சி ஓட்டர்ஸ் பிஜேபி தனியாக ஆட்சி பிடிச்சாங்க. அதுக்கப்புறம் 2000 உங்களுக்கு 2019க்கு அப்புறம் 2024 அவங்க சொன்ன சீட்டுக்கும் ஜெயிச்சதுக்கும் 2014க்கு அப்புறம் 2019 230 சீட்டு தான் ஜெயிக்கும்னாங்க. ஆனால் பிஜேபி 300 சீட்டை தாண்டி சேர்த்தது என்டிஏ கூட்டணி. இந்த ஆளுக்கு வேலையை எலெக்ஷன் டைமில் பிஜேபிக்கு எதிராக கருத்து சொல்லிவிட்டு எதிர்பக்கம் பணம் வாங்குறது. இதையே ஒரு கூட்டம் வச்சுருக்கான். நல்லவங்க கூட. நான் என்ன சொல்கிறேன், நீ பணம் வாங்குறேங்கிறத நான் எப்படி சொல்கிறேன்னா, நீ சொன்ன சர்வே ஏன் 2014 படிக்கலை? 170 சீட்டு தானே சொன்னேன் பிஜேபிக்கு. எப்படி பிஜேபி 200 சில்லற போய் தனியாக மெஜாரிட்டியோட ஆட்சி அமைச்சாங்க? 2019 பிஜேபி தனியாக 300 சீட்டுக்கு மேலே என்டிஏ கூட்டணி போச்சே. அப்போ நீ சொன்ன இதெல்லாம் பொய்யாகுதுன்னா திருப்பி மக்களை குழப்புற மாதிரி நீ சொல்லலாமா? நான் என்ன சொல்கிறேன், இங்கே சொல்கிறதில் நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னா, இவன் சொல்கிறது எப்படி சொல்கிறான் பாருங்கள். இப்போ இங்கே என்ன சொல்கிறான், 45% திமுகவுக்கான், 33% ஏடிஎம்கே என்டிஏவுக்கான். இதில் முதல்ல நம்ம எதை யோசிக்கணும்னா, 12% திமுக கூட வாங்குமா. நான் என்ன சொல்கிறேன், போன தடவை 2021 சட்டமன்ற தேர்தலில் இதே பிஜேபியும் அதிமுகவும் நின்று 37%. இந்த டிஎம்கே 4-5% தான் வித்தியாசம் ஜெயித்தாங்க. பிஜேபி அதிமுக கூட்டணி போன சட்டமன்ற தேர்தலில் 75 சீட்டு ஜெயித்தாங்க. ஸ்டாலின் 126 சீட்டு தான் ஜெயித்தார் தனியாக நின்று. அதனால் போன சில எலெக்ஷனே நெருக்கமாக வந்தது. 6% தான் வித்தியாசம் இருந்தது 2 பேர்த்துக்கும். அப்படி இருக்கும்போது இப்போ எப்படி 12% கூடும்? அப்போ பக்கா ஃப்ராடு தானே. அவங்க ஃப்ராடுத்தனம் பண்ணுறாங்கல்ல. விஜய் தான் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அது எத்தனை சதவீதம்னு இதுக்கு முன்னாடி யாருக்கும் தெரியாது. இப்போ தான் புதுசாக வந்திருக்காங்க. சரி, அதை விட்டுருங்க. இவங்க 2 பேர்த்துக்குள்ளே எப்படி இவ்வளோ பெரிய வித்தியாசம் வரும்? 37-43 போன தடவை. டிஎம்கேக்கு 43. இந்த தடவை போன தடவை கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் ஒட்டுமொத்தமாக டிஎம்கேக்கு போட்டாங்க. ஏன்னா பிஜேபியும் அதிமுகவும் கூட்டணி இருந்ததுன்னு. போன தடவை வாங்கின 43 அவங்களுக்கு தான் கேட்குறேன், கிறிஸ்தவர்கள் விட்டு 5-6% கழிச்சையா நீ? கழிச்சாங்களா? கேளுங்க. 30 முடிஞ்சு போச்சு. சாரில் கள்ள ஓட்டு போட்டாங்களே போலி வாக்காளரில், அதில் 3-4% கழி. ஆக என்ன ஆகும், போன தடவை வாங்கின 43 10% குறைஞ்சது கழிக்கணும். 33% தான் வரும். இந்த 33% என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, ஆன்டி இன்கம்பன்சி, இந்த ஆட்சி மேலே வெறுப்பு உள்ள மக்கள் இருக்கிறது. அது எத்தனை சதவீதம்? அதை கழிச்சியா? எங்கேருந்து எடுத்தீங்க டாட்டா? சும்மா ஒரு பேரை வச்சுக்கிட்டு அதில் இருந்து தான் இத்தனை சீட்டு வரும். ஊரை ஏமாத்துறீங்களா? அதனால் போன தடவை திமுகவுக்கு கிடைச்ச 43% ஓட்டே இந்த தடவை கிடைக்காது. அப்புறம் எப்படி இதில் 45% கூடும்? அதனால் சிறுபான்மையினர் ஓட்டு போட்டு பிரிக்கப்பட்டு விட்டது. சாரில் இவர்கள் போடும் கள்ள ஓட்டு எல்லாமே இனி போட முடியாது. இதுக்கப்புறம் மக்களுக்கு இவர்கள் மீது இருக்கும் வெறுப்பு இதெல்லாம் கணக்கு பண்ணிங்கன்னா 40க்கும் கீழே என்டிஏ கூட்டணிக்கும் கீழே தான் இவர்கள் வாங்க வேண்டிய ஓட்டு வாங்குவாங்க.
அப்படி இருக்கும்போது பணத்தை கொடுத்து இந்த C1 ஓட்டர்ஸ் இந்த தேஷ்முக்கு இதெல்லாம் கொடுத்து அவர் பிஜேபிக்கு எதிரானவர் என்பதால் அவரை வச்சபடி கொடுத்துருக்காங்க. பொதுமக்கள் யாரும் தமிழ்நாட்டு மக்கள் யாரும் இதை நம்பாதீங்க அப்படிங்கிறது தான் எங்களுடையது. இப்போ நம்ம பார்த்ததில் நான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுன்னு இருக்குது, ஏஐன்னு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவை வச்சு நம்ம நிறைய விஷயங்கள் இதெல்லாம் எடுக்கலாம். அதெல்லாம் நான் எடுத்து பார்க்கும்போது தமிழ்நாடு இதை கணிக்க முடியாது. ஏன்னா விஜய் ஒரு புதிய வருகை, அவர் எப்படி ஓட்டை பிரிக்க போகிறாருங்கிறது யாருமே இப்போ சொல்ல முடியாது. அதனால் அவருக்கு என்னென்ன மாதிரி ஓட்டு விழுகும், பழைய ஓட்டுக்கள் எல்லாம் அவர் விஷயத்தில் எடுக்க முடியாது. புதிய வருகை. அதனால தான் நாங்கள் கணக்கு போட்டு பார்த்ததில் விஜய் வந்ததுனால அந்த ஓட்டு பிரிவு எப்படி ஓட்டு பிரியுங்கிறத கணிக்க முடியாததுனால தான் இப்போ நாங்கள்லாம் அமைதியாக இருக்கோம். எல்லாம் வந்துக்கிட்டு சர்வேன்னு கொடுக்குறீங்களே. ஏதோ இப்போ பாண்டியையும் தினமலரும் ஒரு சர்வே கொடுத்தாங்க. எதை வச்சு நீங்கள் விஜயை எப்படி கணக்கு பண்ணுவீங்க? விஜய் எப்படி கணக்கு? ஒவ்வொருத்தட்டையும் போய் காட்டாங்க. எத்தனை பேர்கிட்ட கேட்டீங்க? அந்த சர்வே எல்லாம் இந்த தடவை இந்த எலெக்ஷனில் தமிழ்நாடுல அந்த சர்வே வராது. ஏன்னா புதிய வருகை விஜய், அவருக்கு ஓட்டு எப்படி பிரிய போகுதுங்கிறது பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் அந்த செயற்கை நுண்ணறிவில் நான் எடுத்ததை பண்ணும்போது பிஜேபியும் அதிமுகவும் இப்போ ஒன்றா சேர்ந்துட்டதுனால போன எம்பி எலெக்ஷனில் 2 பேரும் பிரிஞ்சாங்க. அப்போ தான் 40க்கு 40 வாங்கினாங்க. அதில் கள்ள ஓட்டு இந்த சார் ஓட்டெல்லாம் இருந்தது. இந்த தடவை 2021 மாதிரி சேர்ந்துருக்காங்க. சேர்ந்து வச்சு ஒவ்வொரு பாப்புலேஷனையும் கணக்கு பண்ணும்போது திமுக மிக பின்னாடி போகிறாங்க. விஜய் கணக்கு எடுக்காமல் இருந்தா. அதனால் திமுக ஜெயிப்பதற்கு வாய்ப்புங்கிறதே இல்லை. இந்த மாதிரி போலி இவங்களை வச்சு ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. திமுக ஜெயிப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஒரு சாதாரண ஒரு குடிமகனாக நீங்களே கணக்கு போட்டு பாருங்கள். அதனால் இந்த சர்வேயை நம்ப வேணாம். இதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது. இந்த ஹிண்டு என்றாம் அவர் என்ன சொல்கிறாரு, 200 சீட்டு ஜெயிப்பாங்களாம். ஒரு பத்திரிகையால், ஒரு மிகப்பெரிய பத்திரிக்கை வச்சு நடத்துகிற ஆளுங்க இப்படியெல்லாம் ஒரு கட்சிக்கு சார்பாக எந்த வித ஆதாரம் இல்லாமல் சொன்னீங்கன்னா எப்படியா படிப்பாங்க உங்கள் பத்திரிக்கையை? ஏற்கனவே 3 ஸ்டேஜில் இருக்கும் உங்கள் பத்திரிக்கை. இந்த மாதிரி ஒருதலை பட்சமாக எந்த ஆதாரத்தை வச்சுக்கிட்டு 200 சீட்டு ஜெயிப்பாங்கன்னா? போன தடவை ஜெயிச்சதை 126 டிஎம்கே தனியாக. இந்த தடவை என்னத்தை செஞ்சிட்டிங்கன்னு இப்போ உங்களுக்கு ஓட்டு கூடுறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது? ராமத்தான் கேட்குறேன். அதனால் ஹிண்டு என்றாம் ஆங்கில முறை சொல்லின்னு வச்சுருக்கோம். நம்ம அதிமுக, பிஜேபி அண்டு விஜய் 3க்கும் சொல்லிட்டோம். சன் டிவி, கருணாநிதி டிவி பாய்காட் பண்ணுங்கள். முரசொலி யாரும் படிக்கிறதில்ல, முதலே சொல்லிட்டோம். இப்போ அதில் இந்த பத்திரிகையில் நம்ம இது பண்ண வேண்டியது, ஹிந்துவை எல்லோரும் பாய்காட் பண்ணுங்கள், தினகரனை எல்லோரும் பாய்காட் பண்ணுங்கள். இந்த பத்திரிகையில் 2 பத்திரிகை, டிவியில் சன் டிவி, இது 3 கட்சியை சேர்ந்தவர்களும் வாங்காதீங்க. வீட்டில் வாங்கினாலும் அவங்கள வாங்காதீங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்படி நடுநிலைமையாக தானே ஒரு பத்திரிக்கை எழுதணும். எலெக்ஷன் டைமில் இப்படி இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி மக்கள் மனதை மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இந்த சர்வே வாங்குகிறவங்க பூரா கோடிக்கணக்கில் திமுகட்ட பணம் வாங்கிட்டு, அங்கே போன எலெக்ஷனில் ஐஎன்டி கூட்டணியில் பணம் வாங்கிட்டு அவ்வளோ விஷயத்தையும் பண்ணியிருக்காங்க. பீகாரில் இவங்க சொன்ன இது அத்தனையுமே பொய்யா போயிடுச்சு சர்வே. அதனால் சர்வேயை நம்பாதீர்கள். இப்போது வந்த சர்வே பணத்தை வாங்கி கொண்டு திமுக ஜெயிக்கும்னு மக்களை முட்டாளாக்குவதற்காக போடப்பட்ட சர்வே அப்படிங்கிறது சர்வே விஷயத்தில் நம்முடைய கருத்து. ஏன்னா எல்லா பத்திரிகையிலையும் இதைத்தான் போடுறான். திமுகவுக்கு எதிராக இருந்தால் ஒரு ஊடகம் திறக்க மாட்டான், காசை வாங்கிட்டு இந்த வேலை பார்ப்பான். ஆனால் திமுகவுக்கு ஆதரவு வந்துட்டால் எல்லா ஊடகத்திலையும் இதைத்தான் போடுறான். ஏமாந்து விடாதீர்கள். திமுக வெற்றி பெறுவதற்கு துளி கூட வாய்ப்பில்லை அப்படிங்கிறது முதல் கட்ட கருத்து. அடுத்தது தேர்தல் கூட்டணி. எல்லா கூட்டணியும் முடிவாயிடுச்சு. பிரேமலதா அவங்க கூட்டணி முடிவாகிற மாதிரி இல்லை. மக்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கட்சிகள் எல்லாம் கொள்கையின் அடிப்படையில் தான் கூட்டணி வைப்பாங்க எப்போவுமே. உங்கள் கொள்கைக்கும் எங்கள் கொள்கைக்கும் ஒத்து வராது அப்படின்னா கூட்டணி அவங்களால எவ்வளோ லாபம் இருந்தாலும் சேர மாட்டாங்க. பிஜேபியை மட்டும் சொல்லுவாங்க, எல்லாம் பிஜேபியோட கூட்டணி சேர மாட்டோம் அப்படிம்பாங்க. பிஜேபி மதவாத கட்சிம்பாங்க. மதவாத கட்சின்னு சொன்ன திமுக 99ல் அவங்க காலில் போய் விழுந்து கூட்டணியில் சேர்ந்தாங்க. இது மாதிரி தான் அரசியல் கட்சி. கம்யூனிஸ்ட்டு சொல்லுவோம், நாங்கள் யாரோடையும் எங்கள் கொள்கைம்பாங்க.
நாங்கள் வந்து கரெக்டாக இருப்போம். ஆனால் 25 கோடியும் 50 கோடி ஸ்டாலின்கிட்ட போய் எலெக்ஷனுக்கு லஞ்சம் வாங்கிட்டு போட்டாங்க. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த கட்சிக்கும் கொள்கைங்கிறது இல்லை. பிரேமலதாவுக்கும் என்ன கொள்கை? யார் அதிகம் சீட்டு கொடுக்குறாங்களோ அங்கே தான் அப்படின்னாங்க. ஆஃபர் ஏலம் விட்டாங்க. என்ன ஏலம்னு கேட்டாங்க. 20 எம்எல்ஏ, 1 எம்பி. இப்போ கொஞ்சம் இன்னொன்றும் சேர்த்துக்கிட்டாங்க, ஆட்சியில் பங்குங்கிறாங்க. இது கொடுத்தீங்கன்னா தான் சீட். அந்த பணம் எவ்வளோங்கிறது அது வெளில சொல்ல மாட்டாங்க, அது தனி டீலிங். 20 எம்எல்ஏ 1 எம்பின்னாங்க. ஏடிஎம்கே சொன்னாங்க 9 எம்எல்ஏ 1 எம்பி, பணம் நிறையா கொடுக்க முடியாது அப்படின்ட்டாங்க. இப்போ உடனே டிஎம்கே இப்போ சொன்னாங்க, டிஎம்கே என்ன சொன்னாங்க, 6 எம்எல்ஏ 1 எம்பி வர்றதுனா வாங்க அப்படின்ட்டாங்க. 6 எங்கே இருக்குது, 20 எங்கே இருக்குது? ஆனால் டிஎம்கே சொல்லிட்டாங்க 6 எம்எல்ஏ வந்து 6 தான் கொடுப்போம் எம்எல்ஏ சீட்டு, ஆனால் பணம் நிறையா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் 2 பக்கமும் ஊஞ்சலாடி கொண்டு இருக்கார் அவர். கடைசியில் வந்து 6 சீட்டோட டிஎம்கேக்கு பக்கம் போயிடுவார்னு சொல்கிறாங்க. ஆனால் பணம் அதிகம் கொடுக்குறாங்க. அதனால் கடைசி வரை சஸ்பென்ஸில் வச்சுருக்காங்க. கேட்டால் சொல்கிறாங்க ஏடிஎம்கேன்னு அறிவிச்சிட்டாங்களா? ஏன் ஏடிஎம்கேல அறிவிச்சிட்டாங்களே, இவருக்கு வந்து அன்புமணிக்கெல்லாம் 17 சீட்டுன்னு சொல்லிட்டாங்களே, எல்லாத்துலேயும் முடிச்சுட்டாங்க. அதனால இழுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன ஆகிப்போச்சு, காங்கிரஸுக்கும் டிஎம்கேக்கும் கொஞ்சம் உரசல் வந்துருச்சு. ராகுல் காந்தி கிளீனாக சொல்லிட்டார், 41 சீட்டு ஆட்சியில் பங்கு. கனிமொழி சொன்னாங்களாம், ஆட்சியில் பங்கு கொடுக்க முடியாது, நாங்களே கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கோம், நீங்கள் வந்து உங்காலும் கொள்ளையடிச்சாங்கன்னா என் கட்சிக்காரன்லாம் இதாகிடுவான், ஆட்சியில் பங்கு மட்டும் கொடுக்க முடியாது. ஏன்னா காங்கிரஸ் மந்திரி வந்தான்னா பங்கு கொடுக்க மாட்டான். திமுக கட்சிக்கு ஸ்டாலின் உங்களுக்கு பங்கு கொடுக்க மாட்டான், திமுக மந்திரினா கொடுப்பான். அதனால தான் அவங்க ஆட்சியில் பங்கு கொடுக்க முடியாது அப்படின்ட்டு க்ளீனாக சொல்லிட்டாங்க. அப்போ சீட்டு 2 சீட்டு வேணா, போன தடவை 25, இந்த தடவை 27 கொடுப்போம்னு பிச்சை போடுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் வேலையை பாருங்கன்ட்டு. அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, தங்கச்சி வந்து என்ன சொல்லிட்டாங்க அண்ணன்ட்ட, அண்ணன் காங்கிரஸ் போயிடுவான் இருக்குது, அதனால் இந்த பிரேமலதாவை விடாதீங்க, 1-2 கூட கொடுத்து பேசி முடிச்சிடுங்க. அதனால் பிரேமலதாவுக்கு 5ல் 6லேருந்து ஒரு 8-10 வந்தாவது அவரை சேர்த்துக்குவோம், அவருக்கு தான் ஓட்டே இல்லையே அப்படின்னு கனிமொழி சொல்லியிருக்காங்க. ஸ்டாலின் சொல்லியிருக்கா ஓட்டு எல்லாத்துக்கும் தான் இல்லை, ஆனால் மக்கள் மத்தியில் காங்கிரஸ் போயிடுச்சு, திமுக வீக் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அதுக்காகவாவது இதுவும் அந்த தேமுதிகவை ஊரக மாதிரி தொட்டுக்கிறதுக்கு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு காங்கிரஸ் வெளியேறும் அப்படின்னு. அதுவும் காங்கிரஸ் இன்னொன்றும் கேட்டிருக்காங்க, இந்த சீட்டு 41 சீட்டு ஆட்சியில் பங்கு, பஞ்சாயத்து தேர்தல் வரப்போகுது, அதில் 20% ஓட்டு எங்களுக்கு 20% சீட்டு கொடுக்கணுன்ட்டாங்க. பஞ்சாயத்து தேர்தல் பூரா திமுகவுக்கு என்ன கவலைன்னா, ஒவ்வொரு சீட்டுக்கும் 1 கோடி, பஞ்சாயத்து இதில் 1 லட்சம் பேர் 1 லட்சம் இது இருக்குது, எல்லாத்துலேயும் சீட்டு எண்ணுக்கு அதிகம் இருந்தால் 1 கோடி வாங்கலாம். இங்கே வந்து சீட்டை போய் காங்கிரஸ் கொடுத்தா சம்பாதிக்க முடியாது அப்படின்ட்டு இப்போ காங்கிரஸுக்கும் இவங்களுக்கும் பயங்கரமாக முட்டிக்கிச்சு. இனி சேர்றதுக்கு வாய்ப்பில்லை. அதனால் காங்கிரஸை வெளியில் அனுப்பிட்டு பேருக்கு தேமுதிகவை சேர்த்துட்டு நம்ம ஊழலடித்த பணத்தில் ஒரு 4000 5000ன்னு கொடுத்து இந்த தடவை பார்க்கலாம் அப்படின்னு ஸ்டாலின் முடிவு பண்ணியிருக்கிறதுனால இன்னும் கூட்டணியில் இறுதி வடிவம் வராமல் இழுவையாக இருக்கிறது. அதனால் கடைசி நேரத்தில் தேமுதிக எந்த பக்கம் போவாங்க அப்படிங்கிறது வந்து இன்னும் கேள்விக்குறியாக இருக்கிறது. இப்படிப்பட்ட கட்சிகள்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிறது கேட்க. கொள்கை அளவில் கூட்டணி அமைந்தது போக சீட்டு, பணம், ராஜ்யசபா இப்படின்னு போயிட்டு இப்போ கமலஹாசன் கூப்பிட்டானா எல்லாத்தையும் பரப்புரையாளர்கள் ஊருக்கு போய் பேசணும்ல, அது கமலஹாசன் இதில் நிறைய பேர் போட்டிருந்தாங்க. அவங்க மீட்டிங் வச்சு எல்லாத்துக்கும் அனுப்புனாராம் செய்தி, உங்களுடைய கூட்டம் நம்ம மக்கள் நீதி மையம் கட்சியின் பரப்புரையாளர்கள் ஊராக போய் பேசுகிறவங்க கூட்டம் இத்தனாம் தேதி வச்சுருக்கேன், இத்தனை மணிக்கு வந்துட்டு வச்சுருக்கேன், எல்லோரும் வாங்கன்ட்டார். கமலஹாசன் போய் இறங்கினா ஒருத்தர் கூட இல்லை. அவன் இழிச்சவாயனா இவர் 100 கோடி வாங்கிட்டு போவார், அவன் ஊருக்கு போய் திமுகவுக்கு ஓட்டு போடுங்க, திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்கன்னா அதில் நிறைய பேர் திமுகவுக்கு போய் ஓட்டு கேட்டால் உதப்பாயா, நான் போக மாட்டேன்னு ஒருத்தர் கூட வரல.
இவ்வளவு கேவலமான அரசியல் போய் கொண்டிருக்கிறது எலெக்ஷன் டைமில். அதனால் ராமதாஸை வளைக்கணும், காங்கிரஸ் நம்மளை விட்டு போகுதுன்னு இப்போ ராமதாஸட்டையும் பேரம் பலமாக போய் கொண்டிருக்கிறது திமுக. மனத்தை அதிகம் கொடுத்து அவரையும் சீட்டை பிடிச்சிடலாம் அப்படின்னு போயிட்டு இருக்காங்க. அதனால் முதல் வாரத்தில், ஏப்ரல் முதல் வாரத்தில், இதுக்கிடையில் கேஸ் போட்டது இங்கே வந்திருக்கு. சார் எதிர்த்து கேஸை போட்டான் திமுககாரன். யோகியனாக இருந்தால் உனக்கு என்ன, சாரை வந்து செத்தவன் பேர் தானே எடுக்கிறான், எதுக்கு எதிர்த்து கேஸ் போடுற, எதுக்கு போய் போடுற, கள்ள ஓட்டு போடணும் இல்லைன்னா ஜெயிக்க முடியாது நல்லா தெரிஞ்சுக்கிட்டு சாரை எதிர்த்து வர சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ். அதில் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, பாருங்கள் 97 லட்சம் பேரை நீக்கிட்டாங்க, இவங்க யாருக்குமே நோட்டீஸ் கொடுக்கல சரியா அப்படிங்கிறாங்க. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டு நோட்டீஸ் கொடுக்கலன்னா ரத்து பண்ணிடுவோம். ஏன் நோட்டீஸ் கொடுக்கலன்னு கேட்குறான். செத்து போயிட்டாங்க 25 லட்சம் 30 லட்சம் செத்து போயிட்டாங்கங்கிறாங்க. செத்து போனாலும் கொடு, அவங்க வீட்டுக்கு கொடு அந்த அட்ரஸ், எல்லாத்துக்கும் கொடு நோட்டீஸ். அதுதான் வேகமாக அவசரமாக நோட்டீஸை ரெடி பண்ணி பிப்ரவரி 17 வரை 16 17 வரை நீட்டிச்சிருக்காங்க. எல்லாருக்கும் நோட்டீஸ் அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. எப்படிடா அதை கெடுக்கலாம், அந்த 97 லட்சத்தையும் ஒரு ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் வச்சுட்டா ஜெயிச்சிடலாம். குறுக்கு வழியில் எல்லா சத்தம் ஓட்டு, வீடு மாறினோம் ஓட்டு, டபுள் என்ட்ரி எல்லாத்தையும் போட்டுடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்காங்க. ஆனால் இதில் பீகார்லலாம் ஒன்றும் பண்ண முடியலை. அதனால் எலெக்ஷன் வந்து கொஞ்சம் தள்ளி போகுமோங்கிறது இருக்குது. தள்ளி போகுமேன்னா மேக்குள்ளே நடந்துடும். எப்போது ஏப்ரல் 4 5 நடக்கும். இப்போ ஏப்ரல் மத்தியில் இல்லைன்னா ஏப்ரல் கடைசியில் கூட நான் தள்ளி போகலாம் அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு. வருத்தத்துக்குரிய விஷயம் என்னென்னா, சீக்கிரம் நடந்தால் எலெக்ஷன் கமிஷன் வந்து ஆட்சியை கையில் எடுத்துருவாங்க. இந்த கூட்டத்திட்டிருந்து எல்லாத்துக்கும் விடிவு காலம் வரும். இன்னும் ஒரு மாதம் காத்திருக்க வேண்டியது இருக்குங்கிறது தான் வருத்தமான செய்தி. எப்படிப்பட்டாலும் நம்ம தமிழ்நாடு உருப்படணும்னா சார் வந்து ரத்தாகக்கூடாது. இவர்கள் தலையீழாக நின்று இங்கே கபில் சிபலுக்கு கோடிக்கணக்கான பணத்தை கொடுத்து ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படிங்கிறது அடுத்த கட்ட செய்தி. ஜனநாயகன் பட வழக்கில் கேவியட் மனு தாக்கல் பண்ணியிருக்கான் சென்சார் போர்டு. கேவியட் மனு உச்சநீதிமன்றத்தில். கேவியட் மனுன்னா எதுக்குன்னா, விஜயே வந்து இப்போ கொடுத்தாங்கல்ல சென்னை உயர்நீதிமன்றம், தனி நீதிபதிகிட்ட போ. நம்ம சொன்னோம் ஒழுங்காக தனி நீதிபதிகிட்ட போங்க, அங்கேருந்து வாங்க, நீங்கள் நேராக உச்ச நீதிமன்றம் போனீங்கன்னா நீ தனி நீதிபதிகிட்ட போய் வான்னு தான் சொல்லுவான். அதில் ஒரு வாரம் வேஸ்ட் ஆகிரும்னு சொன்னோம். இந்நேரம் தனி நீதிபதிகிட்ட கொண்டு வந்திருக்கணும். அவங்க அமைதியாக இருக்காங்க. சென்சார் வழக்கை வாபஸ் வாங்கிட்டு சென்சார் போர்டே போயிடலாங்கிற மாதிரியெல்லாம் முடிவெடுத்துருக்கிறதா கேள்விப்படுறோம். அப்படி போனீங்கன்னா அதை விட மோசமானது எதுவும் இல்லை. இப்போ அவங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போகலான்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அங்கே தான் விஜய்கிட்ட தான் ஸ்லீப்பர் செல் இருக்காங்களே, அந்த நியூஸ் இங்கே வந்துருச்சு. வந்த உடனே இவங்க சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லி கேவியட் மனு, எங்களை கேட்காமல் எந்த ஆர்டரும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு மனுவை போட்டாங்க சென்சார் போர்டு. சென்சார் போர்டுக்கு உனக்கு என்ன இவ்வளோ அக்கறை, அரசியல்வாதியோட கூஜாவாக இருக்கையா நீ ஒரு அரசாங்க நிறுவனம், அவன் எங்கே அவங்க வழக்கை போட்டு உனக்கு நோட்டீஸ் வந்தால் போய் பேச, வழக்கு அவங்களை வராமல் தடுக்கணுங்கன்னா இப்போ நீ அரசியல்வாதியோட துணை போயிட்டேயா சென்சார் போர்டு, அதைத்தானே கேட்குறோம். நீ எல்லாம் கேவியட் மனு போடலாமா, உனக்கு எதுக்கு அரசியல்? சென்சார் போடணுன்னா அந்த காட்சி சரியில்லைன்னு சொல்லு, அவன் வந்து காட்சியை சரி பண்ணிட்டு வந்தால் கொடு, இல்லைன்னா வெயிட் பண்ணு. போயிட்டு அதை தடுத்து நிறுத்தணும்னா நீ அரசியல்வாதி ஆகிட்டேன்னு தானே. எல்லாம் பணம், அரசியல்வாதி இருக்க பணம் கொடுத்து தானே சென்சார் போர்டில் வந்தீங்க. உங்கள் சென்சார் போர்டு மெம்பர்லாம் எப்படி அப்பாயின்ட் பண்ணுறாங்க அதெல்லாம் கதை தான் தெரியுமே. அதனால் அங்கே போய் போட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டில். அதனால் இன்னும் படம் வந்து தள்ளி போகும். உங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் தனி நீதிபதிக்கு போடுங்கம்மா, திரும்பி தனி நீதிபதிக்கு இவங்க வந்து மறுபடியும் பிடி ஆஷாட்ட கேஸை நடத்தி போகிறதுக்கு இவர்களே தாமதப்படுத்துகிற அளவுக்கு தவறான முடிவை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது கருத்து. அடுத்த கருத்து, எப்போ தான் ஜனநாயகம் வருள் பொறுப்போதோ கடவுளுக்கே வெளிச்சம் அப்படிங்கிறது ஜனநாயகன் படத்தை பற்றி நம்முடைய கருத்து. அடுத்தது, அவருக்கு அண்ணாமலைக்கு பிஜேபியிலேருந்து சீட்டு ஒதுக்கியிருக்காங்க 6 சீட்டு. அதை நீ பார்த்துக்கணும். அது நல்ல சீட்டாக கொடுத்தா பரவாயில்லையா. விருகம்பாக்கம் அங்கெல்லாம் பிஜேபிக்கு என்ன செல்வாக்குன்னு தெரியல. விருகம்பாக்கம் இந்த பத்மநாபபுரம்னு கொடுத்துருக்காங்க கன்னியாகுமரியில், அது மட்டும் கொஞ்சம் செல்வாக்கு. மற்றபடி காரைக்குடி
இது விருகம்பாக்கம், ஸ்ரீவைகுண்டம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ணாமலைக்கு நீங்கள் எப்படிப்பட்ட சீட்டு கொடுக்கணும்? டி நகர், அங்கே தான் ஓட்டு அதிகம் பிஜேபிக்கு. ஹெச் ராஜா நின்று தனியாக நின்று 1.5 லட்சம் ஓட்டு வாங்குவார் பிஜேபியில். ஜனா கிருஷ்ணமூர்த்தி டி நகரில் நின்று தான் ஜெயிப்பார். இதில் அவ்வளவு இதான தொகுதி, செல்வாக்கு மிகுந்த தொகுதி. செல்வாக்கு மிகுந்த தொகுதி அண்ணாமலை கொடுக்கலாம்ல. மயிலாப்பூர், அங்கே தான் இவங்க அதிகம் பிராமணர்கள், அங்கே பிஜேபிக்கு நல்ல செல்வாக்கு, அதை போய் கொடுக்கல. ஆக இப்போ திருநெல்வேலி, தென்காசி இங்கெல்லாம் பிஜேபிக்கு தனியாக ஓட்டு இருக்குது. அதெல்லாம் கொடுக்காம அது ஓட்டு அதிகம் இல்லாத இடத்துல போய் அவருக்கு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது அண்ணாமலைக்கும் அதிமுகவுக்கும் 7ஆம் பொருத்தம், அவங்கெல்லாம் இது பண்ணி செய்ய மாட்டாங்க. அதனால் அவருக்கு ஏன் இந்த மாதிரி சீட்டை கொடுத்தீங்க? இல்லை பேருக்கு அவர் டம்மி மாதிரி யூஸ் பண்ணி உனக்கும் அதிகாரம் கொடுக்குறோன்னு கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது தெரியலை. ஏன்னா அண்ணாமலை கொஞ்சம் இளைஞர், கொஞ்சம் வேகமாக வேலை செய்வார். அதனால் அவருக்கு ஒரு செல்வாக்குள்ள தொகுதியை கொடுத்தால் அவர் ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் செல்வாக்கு இல்லாத தொகுதியை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. பிஜேபியில் இன்னும் அரசியல் போகலை. எவ்வளவோ இந்த பிஜேபி மாதிரி அரசியல் லோக்கல் பாலிட்டிக்ஸ் எந்த கட்சியிலும் இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் இங்கே அமித்ஷாவே தலையை பிச்சுக்கிட்டு இருக்கான். உங்கள் பஞ்சாயத்தே என்னால் இதாகி போச்சு, இவன் அவனை பற்றி சொல்லி அவன் இவனை பற்றி சொல்லி இப்படியே உங்கள் இதை தீர்க்கவே முடியலை அப்படின்னு அவர் இது பண்ணுறாரு. அதனால் இங்கே உள்ள இப்போ இதில் செல்வாக்கு இல்லாத தொகுதிகளை அண்ணாமலைக்கு கொடுத்துருக்காங்கங்கிறது தான் எங்களுடைய கருத்து. கொஞ்சம் செல்வாக்குள்ள தொகுதியை கொடுத்துருந்தா அவர் அந்த தொகுதியில் பிஜேபி வெற்றி பெற வாய்ப்புண்டு. இப்போ இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணார், செந்தில் பாலாஜிக்கு 40 தொகுதிக்கு மேலே இந்த மண்டலத்தில் கொடுக்குறாரு, கொங்கு மண்டலத்தில். ஏன்னா கொங்கு மண்டலத்தில் ஜெயிக்க வைப்பாருன்னு. அது மாதிரி அண்ணாமலைக்கு கரூரை கொடுங்க, கோயம்புத்தூரை கொடுங்க. கரூர், கோயம்புத்தூர்லாம் பிஜேபிக்கு அதிக செல்வாக்கு இருக்குல்ல. ஜெயிக்கும் தொகுதிகளை கொடுக்காமல் கொடுத்துருக்காங்க. இது உள்கட்சி பூசலை காட்டுகிறது பாஜகவில். அதனால் ஸ்டாலினா காலி இது பண்ணணும், ஆட்சி விட்டு தூக்கணும். அதுக்கான வேலைகளை பாருங்கள். பிஜேபிக்கு சொல்கிறேன், அரசியல் வேண்டாம், உட்கட்சி பாலிட்டிக்ஸ் வேண்டாம் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது சினிமாவில் புகுந்த அரசியல். அதாவது தமிழ்நாடு அரசாங்கம் சினிமாவுக்கு விருதுகள் அறிவிச்சிருக்கான். எப்போ இருந்து 2016க்கு இப்போ தான் விருது கொடுக்குறான், 9 வருஷம் கழிச்சு. சரி, ஏடிஎம்கே தான் கொடுக்கல. 2021 நீங்கள் வந்தீங்களே, 5 வருஷமாக என்னத்தை எது கழிச்சிங்க, விருது கொடுத்துருக்கலாம்ல. இப்போ இந்த விருது எப்படின்னா 2016லேருந்து 2022 வரை விருது தான். என்ன இதில் வேகத்தில் போகிறாங்க பாருங்கள். அதுவும் கொடுத்தா யார்? எல்லாம் திமுககாரனுக்கு. பிரகாஷ்ராஜ் உங்களுக்கு தான் தெரியும், ஜால்ரா, எப்போ பார்த்தாலும் மோடியை திட்டிக்கிட்டு இருப்பார். திமுக சேகர்பாபும் அவர்கள் நெருங்கிய நண்பர்கள். அவர்கிட்ட சேகர்பாபுகிட்ட சொல்லி, சேகர்பாபு இங்கே மேலிடத்தில் சொல்லி அவருக்கு ஒரு விருது. கருணாசு இப்போ திட்டினார் விஜய் திட்டினவங்களுக்கு பூரா விருது. அவர் கருணாசு விஜயை திட்டினார், உடனே கருணாசுக்கு ஒரு விருது. அப்புறம் போஸ் வெங்கட்னு அவர் விஜயை கண்டபடி பேசியிருக்காரு, அவருக்கு ஒரு விருது. அதுக்கப்புறம் அமீர், அவரும் திமுக ஆதரவாளர், அவருக்கு ஒரு விருது. அந்த விருதையே குழம்பு விட்டாங்க பாவிங்களை. சினிமாவில் போய் அரசியல் போகலாமா? வேறு யார் ஆட்சியில் இருந்தாலும் போகாது. அது வெறும் கட்சிக்காரவங்களுக்கு பட்டம் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு கருணாநிதி விருது, ஈவேரா விருது, அந்த விருதை போய் கொடுங்க கட்சிக்காரவங்களுக்கு. குணச்சித்திர நடிகை விருதுன்னா நல்லா நடித்தவனுக்கு இல்லை கொடுக்கணும். அதனால் திமுகவுக்கு ஜால்ரா தட்டியவர்களுக்கும் விஜயை திட்டி பேசியவர்களுக்கும் விருது கொடுத்திருக்கிறார்கள். இது என்னென்னா சினிமா உலகுக்கு சொல்லக்கூடிய செய்தி, உனக்கு வருங்காலத்தில் சினிமா விருது எதுவும் வேணும்னா திமுகவுடைய திமுகவுக்கு ஆதரவாக நீ பேச வேண்டும், எதிர்க்கட்சிக்கு எதிராக பேச வேண்டும் என்று சினிமா விருதுகளை இவங்க குடும்ப விருதுகளாக நினைத்து வேண்டியவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதிலும் அரசியல் சாயத்தை பூசியிருக்கிறார்கள் என்பது இறுதிக்கட்ட கருத்து. இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயன்.